நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில், அதுவும் எந்த முட்டையும் வெடிக்காத அளவுக்கு ஒரு முட்டை போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் இந்த முட்டை போண்டா செய்யாததுக்கு காரணமே அது வெடிக்குங்கிறதுனால தான். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா ஒரு முட்டை கூட வெடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை போண்டா சூப்பராக செய்ய போகிறோம். அதுவும் எளிமையான முறையில், அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் 2 கப்பு கடலை மாவு சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு தட்டியிருக்கேன். 2 கப்பு கடலை மாவு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த 2 கப்பு கடலை மாவுக்கு ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு, சாதாரணமாக பாக்கெட் மாவு தான் பச்சரிசி மாவு, ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குவோம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஓமம் கொஞ்சமாக லேசாக ஒரு ரசுக்கு நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ மாவு சேர்த்தாச்சு, மற்ற பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு தடவை பிஸ்கட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். பிஸ்க வச்சு நல்லா மாவை கரைச்சி விட்டுக்கலாம். முத 300 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம கரைக்கும் போது தான் நமக்கு சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைஞ்சி வரும். அதனால் நம்ம 300 ml தண்ணி சேர்த்துட்டு விஸ்க வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு ஈஸியாக ஒன்று ஓல மாவு பிசைஞ்சு வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ மாவு கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு 50 ml மட்டும் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டை போண்டாவுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த முட்டையில் நல்லா ஒட்டி வரும். அதுக்காக போண்டாவுக்கு மாவு கரைச்சாச்சு பார்த்துக்கோங்க. மாவு கரைச்ச பக்கம் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த முட்டையில் ஒட்டி நம்ம போண்டா போடும்போது சரியாக இருக்கும். இப்போ இதோட சேர்த்து இப்போ சோடாப்பு இந்த இடத்துல தான் சேர்க்கணும். மாவெல்லாம் கரைச்ச பிறகு சேர்த்தோம்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், நம்ம சமையல் எண்ணெய் வச்சுப்போம்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சோடாப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சோடாப்பும் எண்ணெயும் நல்லா மாவில் கலந்துடுற மாதிரி ஒரு நிமிஷம் ஆகுது நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் நீங்கள் சூடு பண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை சாதாரணமாக சூடு பண்ணாத எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம முட்டை போண்டாவுக்கு 8 முட்டையை எடுத்து நல்லா தண்ணியில் பக்குவமாக அவிச்சு நல்லா நீட்டாக உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம 2 கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 2 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் முழு முட்டையாக போட்டால் வெடிக்குது, எண்ணெயில் மாவில் முக்கி போடும்போது வெடிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பேசாமல் இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு சேஃப்டி. அதேமாரி சூப்பராகவும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக இப்போ இதே போல் நம்மகிட்ட இருக்கிற எல்லா முட்டையுமே நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை பூரா நல்லா சூப்பராக 2 கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ லேசாக மட்டும் அந்த அரை முட்டையில் மிளகு பொடியை மட்டும் இப்படியே தூவி விடுங்க. எல்லா அரை முட்டையிலையும் மிளகு பொடியை மட்டும் தூவி விடுங்க. அடுத்து இந்த கடாயில் நம்ம போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா எடுத்து போட போகிறோம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அந்த அரை முட்டை எடுத்து மாவில் போட்டு நல்லா மாவில் பெரட்டுங்க. பெரட்டிட்டு அப்படி ஸ்பூன்ட்டே எடுத்துருங்க. இது நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த சைடு மாவை மட்டும் லேசாக வலிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு எண்ணெயில் இறக்கிங்க. இதே போல் நம்ம ஒவ்வொரு முட்டையவும் எடுத்து மாவில் நல்லா இப்படி பெரட்டி அந்த ஸ்பூனில் அப்படியே நேக்காக எடுத்தோம்னா அந்த சைடு மாவை மட்டும் லேசாக வலிச்சு விட்ருங்க. சொட்டு சொட்டாக வடியாத அளவுக்கு வடிச்சு விட்டு மெதுவாக எண்ணெயில் அப்படி இறக்கி விட்ருங்க. இதுபோல் எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, நம்ம எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல நம்ம எத்தனை போண்டா போட முடியுமோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கை நிறைய மாவும் விட்டாது, அப்புறம் வடிஞ்சிக்கிட்டே இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். நார்மலாக முட்டை போண்டா நம்ம டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா தேட்டர்களில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு வெடிச்சிருமோன்னு பயப்படுவோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி
ரொம்ப எளிமையான முறையில் வீட்லேயும் சூப்பராக நல்ல பக்குவத்தில் ஒரு முட்டை போண்டா நீங்களும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா ஒன்று போல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ லேசாக குச்சிட்ட லேசாக பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு சைடு லேசாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நம்ம திருப்பி விட உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு நல்லா எண்ணெயில் சுற்றி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக சூப்பராக ஒன்று போல் வெந்து வந்துடும். இப்போ முட்டை போண்டா ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். 3 நிமிஷம் இல்லைனா 4 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஏன்னா நமக்கு மேல் மாவு மட்டும்தான் நமக்கு ரெடி ஆகணும். முட்டையெல்லாம் நமக்கு ஆக்சுவலி ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மேல் மாவு மட்டும் நல்லா ப்ரௌனாக சூப்பராக வெந்து வந்தோடனே அப்படியே முட்டை போண்டா பூரா அரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை மாதிரி நம்ம போட்டது அரை முட்டை, ஆனால் முழு முட்டை போண்டா மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஃபீலு இந்த மெத்தடில் அருமையாக வரும். அந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஒரு முட்டை போண்டா சாப்பிட்ணும்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.